கருமாந்திரம் இந்த முடி தொல்லை வேறு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா முடி வேறு கருமா கப்பூர் பண்ணுதுங்க. மேலே எடுத்துகிட்டு போட்டாலும் கீழே வேறு அந்த தெரியுது பேர் அந்த மலைக்கு மேலே தாங்க புத்தர் கோயில். அப்போ 40 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு பண்ணி ஒரு வழியாக புத்தர் கோயில் தெரியுதாங்க. அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கிட்டத்தால் போயிடுவோம். அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் முடியும், இல்லைனாலாம் முடியாது. வயிறு வேறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் பிஆர்எல்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுதான் பிஆர்எல்ஸ் சுத்தமாக ஒன்றுமே தெரிலங்க. மழை இங்கே பாருங்கள், தாத்தா பாருங்கள். கிண்டல் பண்ணக்கூடாது, சும்மா பண்ணு தான். அதுக்காக யாரும் சீரியஸ் ஆகிக்காதீங்க. பிஆர்எல்ஸ் எல்லாம் சரியான மழையா பனியாக தெரில. ஆனால் மழைன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வரும் சம்பவம் இருக்குது, சரியான சம்பவம் இருக்குது. ஓ பெண்ணே ஓ பெண்ணே நீதானே ஓ பெண்ணே. தலை பிச்சுட்டு போகிற அப்படி. காத்தோடு காத்தானே கண்ணே ஓ மூச்சானே நீரோட நீரான ஓ கூட நீரான காகிதம் போல ஓ மேலே ஓவிய ஐ. இதெல்லாம் பார்த்துட்டு யார் என்ன சொன்னாலும் சரி, பார்க்காம இருக்க முடியுமா? அட்மின் பார்த்துட்டு என்ன சொன்னாலும் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? பசங்கனாலே அதெல்லாம் இருக்கிறது தானே. ஏன் பொண்ணுங்க பண்ணுறது இல்லையா என்ன? அதெல்லாம் யூஸ்வல், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சிரிப்பு தாங்க வருது. அங்கே பாருங்க ஃபுல்லாக மழை தான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மழையாக தான் இருக்கும், பனியாக இருக்க வாய்ப்பில்லை. கே வில்லேஜா? என்ன கே வில்லேஜ் புரியல. ஆஃப் ரோடு கே வில்லேஜாக இருக்குமோ? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரோடெல்லாம் வரக்கூடாது. ஆமே ஏ மாப்பிள்ளை துளி உழுது மாப்பிள்ளை, வீடியோ எடுக்க முடியாமல் போகுது மாப்பிள்ளை. சரியான மழை வரப்போகுதுங்க. ஆல்ரெடி துளி உழுகுது. சீக்கிரம் கோயிலுக்குள்ளே ஓடிடுற சுந்தரு. ஓடுற ரைடிங் ஜாக்கெட் ரைன்ல ஏர் எடுத்து போடுற வேண்டியதான். ஐயோ வீடியோ வேறு எடுக்க முடியாது. ஐயோ எங்கேயா போகிறீங்க? சரியான மழைங்க அந்த பக்கம்லாம். ஐயோ ரெயினில் யாராவது எடுத்து போட்டு போகலாம்யா. ஒரு பக்கம் ஆஃப் ரோடு, இன்னொரு பக்கம் மலை. ஐயோ போன வாரம் நினைக்குமே. தலைவா கொஞ்சம் தள்ளுக்குங்க. ஓடுறா. ஐயோ அட்ரா மைக்கு வேறு மழையில் நினைஞ்சிருச்சுன்னா டப்புன்னு குருன்னு கேட்குங்க. ப்ரோ ரெயினில் ஏற போட்டுடலாம். எங்கே? ஆ BMW தானே?
இல்லை ஏதோ ஷிஃப்ட் மாதிரி இருக்குது. எது பிஎன்டபிள்யூவா? வெளியே நிற்கிறதா? ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ 40 கிலோமீட்ரு பலாப்பாடுபட்டு வந்து பார்த்தீங்கன்னா திபெத்தியன் டெம்பிளுக்கு வந்து வந்தாச்சு. பேக் சைடில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த டிசைன் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளதாக இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அடி எடுத்து வச்சாச்சு. எல்லாம் பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். ஓகே பாருங்கள் பசங்க, இங்கே உங்களுக்கு ஸ்கூலு, அது போக பார்த்தீங்கன்னா தங்கிறதுக்கு இடம், அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே தனியாக, இவங்களுக்குன்னு தனியாக கடையே இருக்குது. பசங்க ஜாலியாக விளாண்டுருக்காங்க. பாருங்கள் திபெத்தியன் டைப்பு செம்மையாக இருக்குல்ல. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறோம். புத்தர் பாருங்க, சூப்பராக இருக்குது. சைனாவுக்கு வந்த மாதிரி இருக்குதுங்க. செம்மையாக இருக்குது. காசு பார்த்தீங்கன்னா சுட்டி வச்சுருக்காங்க. புத்தாவை எப்படி கும்பிடணுன்னே தெரியலைங்க நம்மளுக்கு. பார்த்தா இங்கே பாருங்கள். ஆமாம் லைட்டு தான். 3 தடவை வந்திருக்கேன். ஆனால் உண்மையாலுமே ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்போ தான் உள்ளே வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? எப்படி 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது ஒர்த்தா? சுற்றி காமிக்கிறோம். ஸோ முன்னாடி அங்கே பாருங்க மேலே வச்சு நான் ரொம்ப ஒயிலாக வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப ஏய் சுற்றுதுப்பா ப்ரோ, சுற்றுது சுற்றுது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ மொத்தம் 6 இருக்குது. ஒரு ஃபினிஷிங்குமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இப்போ சைனாவுக்கு அந்த ஃபீல் இருக்குது. மார்னிங் டைம் இது பாருங்க, யாருனாலும் தெரியாது, ஆனால் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதா என்னன்னு தெரில. கேப்பு உட்காந்து தட்டுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாருங்கள், சைனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே ஒன்று பயங்கரமாக இருக்கே. இதுக்கப்புறம் உள்ளே போகக்கூடாது. தண்ணி, அரிசி, அப்புறம் நிறைய வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. தண்ணி அரிசியெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு ದೇವ್ರು ಒಳ್ಳೆ ಮಾಡ್ತೀನಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಯಾವ ಎಂದ್ರಲ್ಲ